ஹலோ மை டியர் ஃபோக்ஸ், வெல்கம் டு ஆண்டி யூடியூப் vlog டே 8. கரெக்ட், டே 8. வந்துட்டேன் நண்பர்களே, வந்துட்டேன். 2 நாள் ஆளை காணோம். அதுதான் சேம், வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் நேற்று ஃபேமிலியோட வெளில போயிட்டேன். வரத்துக்கே 11 மணி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு முன்னாள் கொஞ்சம் வேலை இருந்தது. ரிஜிஸ்ட்ரேஷன் ஒர்க்கில் பேர் என்னது, கிளிட்ஸில் கொஞ்சம் வேலை இருந்தது. எல்லா கோச்சர்கிட்டையும் பேசுகிற வேலை, எல்லாருக்கும் எவ்வளோ டிக்கெட் போயிருக்கு என்ன ஏதுன்னு கேட்குற வேலைலாம் இருந்தது. எவனுக்கெலாம் டிக்கெட் போகல, அந்த டிக்கெட் போகாத மீட்டிங் வா அப்படின்னு பேசுகிற மாதிரி வேலைலாம் இருந்தது. அதான் கேட்டேன், அந்த வேலைலாம் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு நாளைக்கு மீட்டிங் போனோம். இன்றைக்கும் வெளில தான் போயிட்டு வந்தேன். அந்த விலாகுனால ஆக்சுவலாக விலாக் எடுக்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் ஒரே கூட்டமாக நாய்ஸியாக இருந்தது. என்கிட்ட வேறு மைக் வேறு எடுத்துகிட்டு போக மாட்டேன். நான் மைக் எடுத்துன்னு போயிருந்தேன் கூட கனெக்ட் பண்ணி விலாக் எடுத்திருப்பேன். பட் ஆனால் கூட்டமாக இருந்ததுனால விலாக் எடுக்கலை, விட்டேன். வெறும் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் டப்புன்னு போடுறேன். எங்கேடா போனேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புக் ஃபேர், நந்தனம் புக் ஃபேர், சென்னை நந்தனம் புக் ஃபேர் போயிருந்தேன். சென்னைஸ் பிக்கெஸ்ட் புக் ஃபேர் எவர் தான் பிக்கெஸ்ட் புக் ஃபேர் சென்னையில். இது நான் வருஷம் போகிறது தான். இந்த வருஷம் போயிட்டு வந்தேன். போயிட்டு இந்த வாட்டி என்னோடய புக் கலெக்ஷன்ஸை தூக்கின்னு வந்துட்டேன். இந்த வாட்டி தான் கொஞ்சம் கம்மியாக வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். போன வாட்டி ஒரு புக் கூட வாங்கல, ஒரே ஒரு புக் வாங்கினேன் போன வாட்டி. அதுவும் என் அக்கா சொக்கான்னு ஒன்று வளர்த்து வச்சுருக்கேன்னு அது ஒரு புக்கு போட்டுச்சு. அது எழுதின புக்கு, அது வாங்கிறதுக்கே எனக்கு 150 ரூபா. அதெல்லாம் போன வாட்டி பட்ஜெட் கம்மியாக தான் வச்சுருந்தேன். 150 ரூபா வச்சுருந்தேன். அந்த 150 ரூபா அதுக்கு கொடுத்து முடிச்சிட்டேன். ஓகேவா, அந்த இது அதுக்கு முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு புக்கு நான் தான் வாங்கினேன். ஸோ அது முடிஞ்சிச்சா, அதனால் போன வாட்டி புக்ஸ் எதுவுமே வாங்கலை. அது இல்லாமல் நான் அதுக்கு முந்தின வாட்டி வாங்கின புக்ஸே இருந்தது. எங்கள் அண்ணன் வாங்கி வச்ச புக்ஸ் இருந்தது. அந்த புக்ஸ்லாம் படிக்கணும்னு நினச்சி வச்சுருந்தேன். அந்த புக்ஸ்லாம் அப்படியே இருந்தது. அதை இன்னமும் கண்டினியூ பண்ணியிருக்கேன். அதில் ஒன்று தான் இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் சொன்னல, அந்த காம்பவுண்ட் எஃபெக்ட்லாம் அப்படி தான் படிச்சுட்ருக்கேன். அது கூட சேர்ந்து இந்த வாட்டி நான் வாங்கிய 2 புத்தகங்கள் உங்களுக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அது காட்டுறதுக்கு முன்னாடி இதோ பாருங்கள், இது பேர் என்னது, புக் மார்க். புக் மார்க் வாங்கினேன். ஓகேவா, புக் மார்க்கு இது கொடுத்தாங்க. ஏதோ எங்கள் வீட்டில் கத்தின்னு இருக்காங்க, அதனால கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகுது. வேறு ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா கத்தின்னு இருக்கிறாங்க. கதவை சாத்திட்டேன். ஸோ பிரச்சனை இல்லை, அப்படி தான் இருந்தால் நடப்பு அப்படியே கட் பண்ணிக்கிறேன். புக் மார்க் நல்லாயிருக்கா? வேன்கோ பதிப்பகம். இதுலேயே கண்டுபிடிச்சிட்ருவீங்க என்ன புக் வாங்கியிருப்பேன்ட்டு. வின்சென்ட் வேன்கோவின் வாழ்க்கை வரலாறு. என்னடா வேறு எதாவது பேர் இருக்குது, வின்சென்ட் வேன்கோ வாழ்க்கை வரலாறுன்னு கேட்குறீங்களான்னா, அதான் வின்சென்ட் வேன்கோ பற்றின கதை, அவரோட இது ஷார்ட் ஸ்டோரிஸ் அண்ட் ஸ்டோரிஸ் சம்திங் நல்லாயிருக்கும். வேன்கோ புக் இந்த வாட்டி வாங்கி அவனு நினச்சி போனதுக்கு வாங்கிட்டேன். வேன்கோ யார், வேன்கோ என்ன பண்ணார் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, இவனோட ஒரு நாள் பேசுகிறேன். சிம்பிளாக ஒரு சினாப்ஸ் தட்டா வேன்கோ யாருன்ட்டு. ஒரு அன்சன் ஆர்டிஸ்ட், அவ்வளோதான். ஒரு மனுஷன், அவன் ஒரு விதமான ஆர்ட்டை அவன் ஒரு ஸ்டைல் ஆஃப் ஆர்ட்டையே க்ரியேட் பண்ண அந்த ஆர்ட்டை அந்த டைமில் அந்த எவனும் மதிக்கலை. ஸோ டிப்ரெஷனுக்கு போனவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிற ஆர்ட்டெல்லாம் படைச்சிட்டு அவன் சுட்டுக்கிட்டு செத்து போயிட்டான். அவ்வளோதான். நான் அவரோட பிறப்பும் இறப்பும் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அதுக்குள்ளே அவர் நடந்த ட்ராமா எல்லாத்தையும் சொல்கிறது தான் இந்த வேன்கோ புக்கு. ஸோ கண்டிப்பாக இதை படிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இந்த புக்கை பற்றி. நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து எப்படி எஸ்எஃபிக்ஸ்லாம் இருக்காங்க, திங்க் க்ரோ அண்ட் ரிச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. எங்கள் வீட்டில் கொஞ்சம் கதவுலாம் தெரிஞ்சிருக்காங்க, வர நல்லா 11 மணிக்கு கூட எங்கள் வீட்டில் ஆக்டிவாக தான் இருக்கிறானுங்க. அதுதான் கண்டாக இருக்குது. இவனுங்க எப்போ டிஸ்ஆக்டிவ் ஆவானுங்க, இன்ஆக்டிவ் ஆவானுங்க, அப்போ உட்காந்து வீடியோ போடலாம் தான் உட்காந்துருந்தேன். பட் அப்போவும் கூட மாட்டுறானுங்க, கத்தினே கிடறானுங்க, கண்டேத்துறானுங்க. சரி, எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான். ஓகே, இந்த வாட்டி இந்த புக்கு திங்க் அண்ட் க்ரோ ரிச், இது 1 get 1 வாங்கினேன். ஒரு 2 புக்கு இருந்தது. ஆக்சுவலாக 200 ஒரு புக்கு. ஸோ 2 புக்காக எடுத்துகிட்டு நான் 100 எங்கள் பிரசிடெண்ட் இல்லை பிரசிடெண்ட் சொல்லாதருக்கு வச்சு பேர், எங்கள் ஐபிபி வந்தார். எங்கள் ஐபிபி கூட அவர் ஒரு புக் வாங்கினார், நான் ஒரு புக் வாங்கினேன். ஸோ அது ஒரு 100. ஸோ
சும்மா இது எடுக்கணுன்ற மோட்டிவ்லாம் கிடையாது. ஆக்சுவலாக மைண்ட் செட் வாங்கலான்ற போனேன். இது மைண்ட் செட்னு ஒரு புக் இருக்குது, அது வாங்கலான்றான் போனேன். பட் ஆனால் வந்து போனதுக்கு இது கிடச்சிது. சும்மா கண்ணுக்கு நல்லா இருந்தது. கவர் பேஜை பார்த்தா வாங்கினேன், வேறு ஒன்றும் இல்லை. அதெல்லாம் 100 மில்லியன் காப்பீஸ் எல்லாம் இருக்கலாம் போட்டிருந்தானே. சரி, இந்த வருஷத்தில் ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்கு அப்படின்ற மாதிரி வாங்கி போட்டுன்னு வந்துட்டேன். இதையும் படித்தா இல்லை படிச்சிருவேன் எப்படினாலும் இந்த இயர் முடியத்துக்குள்ளே. படிச்சுட்டு வீடியோ போடுறேன். இந்த வாட்டி வாங்கின புத்தகங்கள் இவை 2 தான். நடுப்புற வந்து நடுப்புற வாங்கலான்ற ஐடியாவில் தான் இருக்கேன். எப்படி இது என்ன புக்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு, கையில் புக்கே இல்லை படிக்கிறதுக்குன்னா நடுப்புற வாங்குவேன். அப்படி இல்லைனா இந்த புக்ஸ் மட்டும் தான் இந்த இயருக்கு. இதை வந்து முடித்தாலே எனக்கு 5 பெருசு தான். முடிப்போம். ஓகே, இந்த 2 புக்கு இந்த வாட்டி உங்களுக்கு முடிச்சுட்டு வீடியோ போடுறேன். ஓகே, முடிஞ்சா புக் ஃபேர் முடிச்சா. ஐயோ, ஃப்ரேம் அவுட்டில் போகிறேன்னு நினைக்கிறேன். லைட்டாக ஃப்ரேம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பின்னாடி கூட எதுவும் எடுத்துக்கல, எதுவும் வந்து பின்னாடி வந்து கவனிச்சிக்காதீங்க. இருந்த டயர்டுக்கு அப்படி அப்படியே தூக்கி போட்டு கேமரா எடுத்து நான் உட்காந்துட்டேன். பின்னாடி ஆக்சுவலாக க்ளீன் பண்ணிட்டு ரூமை க்ளீன் பண்ணிட்டு தான் தூங்கணும். தலையெழுத்து வர வழியில். அதுதான் இந்த 2 புக்கு வாங்கின போயிட்டு அப்புறம் பூரா புக் ஃபேரில் சுற்றினேன். இருக்கிற புக்கெல்லாம் எடுத்து படிச்சுக்கிட்டு கொஞ்சம் இல்லை நிறையவே அவர் கிடையாது. இப்போ நானும் ஐபிபி வந்து கலந்துரையாடிக்கிட்டு அப்படியே போயிடுச்சு. ஒரு 12 மணிக்கு போயிருப்போம் நினைக்கிறேன். கரெக்டாக ஆமாம், 12 மணிக்குள்ளே போனவனுங்க 4:30 தான் வெளில வந்தோம். அவ்வளோ நேரம் சுற்றிருப்போம் உள்ள. நல்லா தான் இருந்தது. உங்களுக்கும் இந்த புக்ஸு படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. பட் ஆனால் எனக்கு புக்ஸ் பிடிக்கும், புக்ஸில் படிக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றவங்களாம் கூட வந்து 21 வரைக்கும் இருக்குது. போய் பார்க்க வந்தால் பாருங்கள். நல்ல ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு போகும்போது வந்து நிறைய அங்கங்கே புக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி தலைலாம் சுத்தம், என்ன பண்ணுறாங்கன்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் போயிட்டு வந்திங்கன்னா இந்த 1 இயருக்கு வந்து அசப் போடுற மெமரிஸ்லாம் கொஞ்சம் நிறைய கிடைக்கும். நெக்ஸ்ட் இயர் போகும்போது நீங்களே புக்கை வாங்கி படிக்கிற அளவுக்கு வந்துடுவீங்க என்ன மாதிரி. ஸோ ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். புக் ஃபேர் கதைகள் இவ்வளோ தான். இதை தான் விலாகாக போடலான்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து எடுக்க முடியாத காரணத்தினால் பேசிவிட்டேன். இது அப்படியே வந்து இங்கே எங்கேயாவது அப்படியே நான் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் அப்படி தான் செக் அப்படி போட்டு காமிச்சிட்றேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வந்து ஒரு புக்கு ஒன்று பார்த்தேன். ஆக்சுவலாக இது வந்து பின்ன இலக்கிய குரங்குகளில் வந்து பேசிட்டாங்க. இலக்கிய குரங்குகள்லாம் என்னென்னு கேட்காதீங்க, அது ஒரு யூடியூப் சேனலு, புக்ஸ் பற்றின யூடியூப் சேனல். அது அந்த இலக்கிய குரங்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து அந்த புக்கை நான் இன்றைக்கி பார்த்தேன். அந்த புக்கோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை நான் போடுறேன். நான் இந்த புக்கு பேர் மென் ஃப்ரம் மார்ஸ் அண்டு ஃபீமேல் ஃப்ரம் வீனஸ் சம்திங் லைக் தட். அந்த மாதிரி தான் பேர் கொஞ்சம் பெரிய பேர் மறந்துட்டேன். ஆனால் இதுதான் கான்செப்ட்டு. பசங்கள்லாம் வந்து மாஸ்லேருந்து வந்திருக்காங்க, பொண்ணுங்கள்லாம் வீனஸ்லேருந்து வந்திருக்காங்க. மாஸ்டில் இருக்கவங்களோட இது என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து அவங்க வளர்ந்த விதம் வேறு. ஓகேவா, அவங்களாம் வேறு ஒரு உலகத்தில் வளர்ந்துருக்காங்க. அதனால் அவங்க வளர்ந்த உலகம்லாம் அவங்க வளர்ந்த விதம் வேறு. பசங்க எல்லோரும் லாஜிக்காக யோசிப்பானுங்க. இப்போது ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை சால்வ் தான் பண்ணி ஆகணும். அதை சால்வ் தான் பண்ணணும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தான் ஒரு ப்ராப்ளம்னா அதை சால்வ் பண்ணணும். ஓகேவா, அதை சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் என்னென்ன பண்ணணுன்றதை தான் இந்த மாசில் வந்தவங்க யோசிப்பாங்க. ஆனால் வீனஸில் வந்தவங்க அப்படி கிடையாது. வீனஸில் வந்தவங்கலாம் ஒன்லி எமோஷ்னல் மெம்பர்ஸ். வீனஸில் வந்தவங்க தான் பொண்ணுங்க. வீனஸில் இருக்கவங்க எல்லாருமே வந்து எமோஷ்னலி வந்து திங்க் பண்ணுறவங்க. லாஜிக்கல் திங்கிங் இல்லாமல் எமோஷ்னல் திங்கிங் பண்ணுறவங்க. அவங்க மென்டாலிட்டி பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எனக்கு என்ன பண்ணணுன்னு தெரியும். ஓகேவா, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னா இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றது எனக்கு தெரியும். ஓகேவா, நான் உங்கள்கிட்ட சஜஷன் கேட்கலாம் வரல. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை எதுவும் ஆகாதுன்னு என்னை மோட்டிவேட் பண்ணு அப்படின்ற மாதிரி தான் நான் வந்திருக்கேன். ஓகேவா, நான் உங்கள்கிட்ட சொல்யூஷன் கேட்கல, எனக்கு தேவையான ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் தான் கேட்குறேன் அப்படின்றது தான் வீனஸில் கேட்பாங்க. நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பசங்க பொண்ணுங்க கதை, பசங்க மூளை எப்படி வேலை செய்யும், பொண்ணுங்க மூளை எப்படி வேலை செய்யுன்றதை இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்பான். அந்த நல்லா இருந்தது. அதுக்காக படிக்க வந்து தான் வாங்கி ஒரு 2 பேஜுக்கு படித்த வரைக்கும் சூப்பராக இருந்தது. ஸோ வந்து அடுத்த பக்கெட் லிஸ்ட்டுக்கு அந்த புக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த புக்ஸ்லாம் முடிச்சிட்டேன்னா, இந்த இயர்க்குள்ளே முடிச்சிட்டேன்னா அந்த புக் அடுத்து வாங்கிடுவேன். அப்படி இல்லைனா வந்து இப்போ நான் அடுத்த புக் ஃபேர் தான். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கான கதைகள். போனேன் நேற்று வந்து ஃபேமிலி அவுட். ஸோ நேற்று எதுவும் பெருசாக பண்ணல. அதுக்கு முன்னாலும் வந்து கொஞ்சம் இதில் இருந்துட்டேன், என்னென்னு தெரில, மறந்துட்டேன்னு. செல்ஃப் டாக்குமெண்ட்ரி வேணாம் அந்த 2 நாளைக்கு. இன்றைக்கான செல்ஃப் டாக்குமெண்ட்ரி இவ்வளோ தான். காலையில் இருந்தேன், சாப்பிட்டேன், பொங்கல் நல்லா சாப்பிட்டு
கிளம்பி போய் புக் ஃபேர் அட்டன் பண்ணிட்டு 5:30 வீட்டுக்கு 5:30 வீட்டுக்கு வந்துட்டேன். கோல்டு வர நண்பர்களே, மூக்கு நமிச்சிக்கிட்டே இருக்கு எனக்கு. நல்லா இது 30 என்ன சொல்லுவாங்க, 3:30 இது அங்கேருந்து 4:30 கிளம்புனோம். 5:30 6 இங்கே வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கொஞ்சம் வேலைலாம் இதெல்லாம் பார்த்துட்டு ஏதோ சாப்பிட்டுட்டு இப்போ வீடியோக்கு உட்காந்துட்டேன். அவ்வளோதான், இன்றைக்கி டே ஓவர். கோதிச்சு சேம், அவ்வளோதான் இருந்துச்சு. ஸோ அப்படியே முடிச்சுட்டு இன்றைக்கான சட்டை சாத்திட்டு நான் கிளம்புறேன். வேன்கோ புக்கெல்லாம் படிச்சுட்டு வேன்கோ யாருன்னு உங்கள் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து வேன்கோவோட இதுவை நம்ம ரீக்ரியேட் பண்ணுறோம். ரீக்ரியேட்டா அவரை மாதிரி சொல்லிட்டு சாவனான்னு கேட்காதீங்க, அது இல்லை. வேன்கோவுக்கு ஒரு நல்ல ஒரு ஜஸ்டிஃபை நமக்கு தரோம். நம்ம ஜென்ரேஷனில் நம்ம வேன்கோவுக்கான ஜஸ்டிஃபை தரோம். அதுக்காக இப்போதைக்கு இந்த பூவை மட்டும் பார்த்துக்கோங்க. வேன்கோ பதிப்பகம் சப்போஸ் யாராவது வாங்குறதா இருந்தால் வாங்க, நல்ல புக்கு தான், நல்லா தான் இருக்குது இப்போ வரைக்கும். நான் மொத்தமாக படிச்சிட்டோன்னா ரிவ்யூ சொல்கிறேன், எவ்வளோ தரலாம் அப்படின்ற மாதிரி ரிவ்யூ சொல்கிறேன். போனதுக்கு இந்த இது கொடுத்தாங்க, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. புக் மார்க் அழகாக இருக்குது. ஓகே ரைட்டு நண்பர்களே, ஓகே போய் தூங்கலாம். நான் தேர்த்து வச்சுட்டு நான் தூங்க போகிறேன். வீடியோ போட்டு தூங்குறேன். ஆஸ் யூஷுவல் ஜெயஸ்ரீ சரி விடுங்க. நான் ஒன்று புதுசாக ட்ரை பண்ண வந்தேன், பட் ஆனால் வரல. நாளைக்கு வெளில வீடியோ ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி உட்காந்து அந்த சென்டென்ஸ்லாம் ரெடி பண்ணி டைலாக் ரெடி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இன்றைக்கி நான் சட்டை சாத்தின்னு கிளம்புறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நான். டாட்டா பாய், சி யூ, குட் நைட் பாய்ஸ், கேர்ள்ஸ்.